ஓம் சாந்தி. 21/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் யோக சக்தி மூலம் முழு உலகையும் தூய்மையாக்க வேண்டும். யோக சக்தி மூலம் மாயையை வெல்வதால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆக முடியும். கேள்வி: தந்தையின் பாகம் என்ன? எதன் அடிப்படையில் குழந்தைகளாகிய நீங்கள் அந்த பாகத்தை இனங்கண்டு கொண்டீர்கள்? பதில்: அனைவருடைய துன்பத்தையும் அகற்றி சந்தோஷத்தை அளிப்பதும், அனைவரையும் இராவணனின் சங்கிலிகளிலிருந்து விடுவிப்பதும் தந்தையின் பாகமாகும். தந்தை வரும்பொழுது பக்தியாகிய இருள் முடிவடைகின்றது. தந்தையே உங்களுக்கு அவருடைய சொந்த அறிமுகத்தையும் அவருடைய சொத்தின் அறிமுகத்தையும் கொடுக்கின்றார். ஒரே ஒரு தந்தையை அறிந்து கொள்வதால் நீங்கள் அனைத்தையும் அறிகின்றீர்கள். பாடல்: நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் புத்தியிலிருந்து உங்கள் கலியுகத்து கர்மபந்தனங்கள் அனைத்தையும் அகற்றுவதனாலும் 5 விகாரங்களை தானம் அளிப்பதனாலும் உங்கள் ஆத்மாவை சதோபிரதான் ஆக்குங்கள். மௌனத்தின் தூய பெருமையை பேணுங்கள். 2. இந்த உருத்திர யாகத்தில் சந்தோஷமாக உங்கள் சரீரம், மனம், செல்வத்தை அர்ப்பணிப்பதன் மூலம் அவற்றை ஒரு தகுதி வாய்ந்த வழியில் பயன்படுத்துங்கள். தற்சமயம் தந்தைக்கு அனைத்தையும் கொடுத்து தந்தையிடம் இருந்து 21 பிறவிகளுக்கு உங்கள் ராஜ்யத்தை கோருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அதிகார தோரணையின் எந்த ஒரு சுவட்டையும் துறப்பதனால் சுயமரியாதையுடைய ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவீர்களாக. சுயமரியாதை உடைய குழந்தைகளே, அனைவருக்கும் மரியாதை கொடுக்கின்ற அருள்பவர்கள். ஓர் அருள்பவர் என்றால் கருணை நிறைந்தவரும், எந்த ஆத்மா மீதும் சிறிதளவு அதிகார தோரணையின் எண்ணத்தை கூட கொண்டிராதவரும் ஆவார். இது ஏன் இப்படி இருக்கிறது? நீங்கள் இதனை செய்திருக்க கூடாது, இது இப்படி இருக்கக்கூடாது. ஞானம் இதனை கூறுகின்றதா? இவ்விடயங்கள் அனைத்தும் சூட்சும வடிவில் உள்ள அதிகார தோரணையின் சுவடுகள். எவ்வாறாயினும் சுயமரியாதையுடைய புண்ணிய ஆத்மாக்கள் வீழ்ந்து விட்டவர்களை ஈடேற்றி அவர்களை ஒத்துழைக்க செய்வார்கள். ஒருவர் தனது சொந்த செயல்களின் விளைவாக வேதனைப்படுகிறார், அல்லது எதனையாவது செய்பவர்கள் அதன் விளைவை நிச்சயமாக பெற்று விழ வேண்டும் என்று அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்க மாட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு அத்தகைய எண்ணங்கள் வரக்கூடாது. ஸ்லோகம்: திருப்தி, சந்தோஷம் என்னும் சிறப்பியல்புகளே நீங்கள் பறக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு உதவுகின்றன. அவ்யக்த சமிக்ஞை சத்தியத்தினதும் நல்ல பண்புகளினதும் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். பயமின்மை சத்தியத்தின் சக்தியின் அடையாளமாகும். கூறப்படுகின்றது, சத்தியம் இருக்கும் பொழுது ஆத்மா நடனம் ஆடுகின்றார். ஏனெனில் சத்தியத்தின் சக்தியை கொண்டவர்கள் சதா கவலை அற்றவர்களாகவும் பயம் அற்றவர்களாகவும் உள்ளனர். அவர்கள் தொடர்ந்தும் சந்தோஷத்தில் நடனம் ஆடுகின்றார்கள். உங்கள் சம்ஸ்காரங்களும் எண்ணங்களும் பலவீனமாக உள்ள பொழுது அந்த பலவீனம் உங்கள் மனதில் குழப்பத்தை விளைவிக்கும். ஆகவே
அனைத்திற்கும் முதலில் உங்கள் சூட்சுமமான பலவீனங்களை அழிவற்ற உருத்திர யாகத்தில் அர்ப்பணியுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.